எனக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, எனக்கு பொறாமை வந்துருது, எனக்கு தற்பெருமை வந்துருது, எனக்கு குற்றங்கள் விடணும்னு சொன்னா என்னால குற்றங்கள் விட முடியலையே சொல்லி மோமினுக்கு பிரச்சனைகள் இருக்குல்ல. எப்போ நாம நம்முடைய பொறுப்புகள் சரியாக செய்யவில்லையோ அந்த நேரத்தில் நம்முடைய எதிரி நம் தலைமையில் உட்காருவான். எப்பவுமே நம்முடைய பொறுப்புகள் சரியாக செய்யணும். அநியாயக்காரர்கள், பதவிக்கு ஆசை இருக்கக்கூடியவர்கள் வருகின்ற நேரத்தில் முடிந்த அளவுக்கு நாம அவர்களை தடுக்கணும். நம்முடைய வாழ்க்கை நாம அல்லாஹ் சொன்னபடி வாழ்றதுக்கு ஆரம்பிச்சா அந்த வாழ்க்கையோடைய டோட்டல் டிசைன் அல்லாஹ்வுடைய கையில இருக்கும். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் 27வது சூரா நமல் ஆரம்பித்து முழுமையாக ஓதி முடித்தோம். பிறகு 28வது சூரா கசஸ் முழுமையாக ஓதி முடித்தோம். பிறகு 29வது சூரா அஹ்ஸாப் ஆரம்பித்துள்ளோம். இதில் 28வது சூரா கசஸ் என்றால் வரலாறு, ஹிஸ்டரி சொல்லலாம். அதுல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு பெரிய வரலாறு வருது. இன்ஷா அல்லாஹ் இன்று நான் ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ் எனக்கு ஆயுள் கொடுத்தால் ஒவ்வொரு தராவியுடைய வருடத்தில் அக்பரி மஸ்ஜித்ல பர்மிஷன் இருந்தால் ஒவ்வொரு வருஷமும் இந்த இன்ஷா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். அது முழுமையாக 3 வருஷம் ஆனாலும் சரி, 4 வருஷம் ஆனாலும் சரி, 5 வருஷம் ஆனாலும் சரி முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கின்றான் அந்த சூறாவை. நத்லு அலைக மின் நபஇ மூசா வ ஃபிர்அவுன பில் ஹக். உங்களுக்கு நாம் மூசாவும் ஃபிர்அவுனுடைய உண்மையான ஒரு வரலாறை சொல்கின்றோம். இன்ன ஃபீ ஸாலிக லஆயத்தில் லிகௌமி யுமினூன். பாருங்க, எல்லாமே இந்த சம்பவத்தை கேட்பாங்க, இந்த வரலாறை எல்லாமே கேட்பாங்க. ஆனா இதுல மோமின்களுக்கு அத்தாட்சி இருக்கு. மற்றவங்களுக்கு அது ஒரு கதையாக இருக்கும். ஆனா மோமின்களுக்கு தன்னுடைய பிரச்சனைகள் தெரியும். எனக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, எனக்கு பொறாமை வந்துருது, எனக்கு தற்பெருமை வந்துருது, எனக்கு குற்றங்கள் விடணும்னு சொன்னா என்னால குற்றங்கள் விட முடியலையே சொல்லி மோமினுக்கு பிரச்சனைகள் இருக்குல்ல. மோமின் நான் மறுமைக்காக தானே வாழணும், எனக்கு துன்யா கிடைத்தா தானே சந்தோஷமா இருக்கு, மறுமை கிடைத்தா அந்த சந்தோஷம் எனக்கு இருக்க மாட்டேங்குது. என் பிள்ளை இங்கிலீஷ் படிச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு, அதே என் பிள்ளை குர்ஆன் ஓதுனா அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் மோமினுடைய பிரச்சனைகளாக இருக்கணும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு இருக்கேன்னு சொல்லி உட்கார்ந்தா, எனக்கு கூட இருக்கு பல பிரச்சனைகள், இவ்வாறு எனக்கு பல இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு இருக்குன்னு சொல்லி உட்கார்ந்தா குர்ஆன் கேட்கிற நேரத்துல குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் நம்முடைய அந்த நோய்களை நீக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்தி. ஃபிரௌன் பூமியில ஒரு அதிகாரத்தை பெற்றான், பவர் எடுத்துக்கிட்டான். எப்படி எடுத்தான்னு சொன்னா, நம்ம கேட்டோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்து நாட்டுக்கு வந்தாங்க, மந்திரியாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு பனி இஸ்ராயலியர்கள் எகிப்துல இருந்தாங்க. ஏற்கனவே எகிப்துல இருந்தவங்களுடைய பேர் கிபுத்திங்க. இப்ப இவன் என்ன பண்ணா, மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு சொல்லி விளையாடுவாங்கல்ல, அந்த காலத்துல இருந்து இந்த விளையாட்டு நடந்துட்டு இருக்கு. அவங்க வெளியில இருந்து வந்தவங்க ஆயிடுச்சு, அவங்க கையில ஏன் ஆட்சி இருக்கணும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைங்க கையில எதுக்கு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைங்க கையில எதுக்கு ஆட்சி இருக்கணும்? இது நம்முடைய நாடு, நம்முடைய ஆட்சி இருக்கணும்னு சொல்லி டிவைட் அண்ட் ரூல் பண்ணி என்ன பண்ணான்னு சொன்னா, கிபுத்திங்களுக்கு ஒன்று சேர்த்து நாம எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம்னு சொன்னா பனி இஸ்ராயல்களுக்கு நாம மைனாரிட்டின்னு சொல்லி ஆக்கி அவங்கள்ட்ட இருந்து வேலை வாங்கி நாம சந்தோஷமாக வாழலாம். எல்லாமே அதே மாதிரி நடந்துச்சு. பனி இஸ்ராயல்கள் அவங்க கையில வேலைக்காரர்களாக மாறிவிட்டார்கள். காலையிலிருந்து மாலை வரைக்கும் பனி இஸ்ராயல்கள் வேலை செய்யணும். இவங்க செய்யற முயற்சியில எல்லாம் கிபுத்திங்க ஆராமா உட்கார்ந்துட்டு வாழ்வாங்க. இப்போ ஒரு கேள்வி வருது, அல்லாஹ் தாலா ஏன் மோமின்கள், நபிமார்களுடைய குடும்பத்தினர்கள், பனி இஸ்ராயல் அவங்கள் மீது ஏன் இவனை அந்த அதிகாரத்தை தந்தான் சொன்னா, எப்போ நாம நம்முடைய பொறுப்புகள் சரியாக செய்யவில்லையோ அந்த நேரத்தில் நம்முடைய எதிரி நம் தலைமையில் உட்காருவான். எப்பவுமே நம்முடைய பொறுப்புகள் சரியாக செய்யணும். அநியாயக்காரர்கள், பதவிக்கு ஆசை இருக்கக்கூடியவர்கள் வருகின்ற நேரத்தில் முடிந்த அளவுக்கு நாம அவர்களை தடுக்கணும்.
யார் கையால் தடுக்க முடியுதோ அவர்கள் கையால் தடுக்கணும், யார் நாவால் தடுக்க முடியுதோ அவர்கள் நாவால் தடுக்கணும். அது ரெண்டுமே முடியலையா, இது நடக்கிறது சரியில்லை என்று நினைத்தாலேயே அல்ஹம்துலில்லாஹ் தவறானவர்கள் நம் தலை மீது உட்கார மாட்டார்கள். அப்போ இவன் ஆட்சியாளன் ஆயிட்டு கொடுமை பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு அவனுடைய அந்த நட்சத்திரத்துல பார்த்து சொல்கின்றவர்கள், அல்லது சில பேர் சொல்றாங்க ஃபிரௌன் ஒரு கனவு பார்த்தான். அந்த கனவு பார்த்ததுக்கு பிறகு கேட்டான், இந்த கனவுக்கு விளக்கம் என்ன? அப்போ அவங்க சொன்னாங்க, பனி இஸ்ராயில்ல ஒரு குழந்தை பிறக்க போது, அந்த குழந்தையின் காரணமாக உன்னுடைய ஆட்சி போகும், உன்னுடைய மௌத்துக்கு அந்த குழந்தை காரணமாக இருக்கும். சொன்ன உடனே இவன் முடிவு எடுக்கிறான். என்ன முடிவு எடுக்கிறான்? பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளை நாம் கொலை செஞ்சிருவோம், பெண் குழந்தைகளை கொலை செய்ய மாட்டோம். ஏன்னா வேலை செய்யறதுக்கு, வீட்டில் வேலை செய்யறதுக்கு பெண்கள் வேணும் இல்லை, ஆண் குழந்தைங்களுக்கு நான் கொலை பண்ணிடுவேன் முடிவு எடுக்கிறான். இதை விட மடத்தனம் என்ன இருக்கும்? ஏன் மடத்தனம் சொன்னா, அவங்க சொன்னது உண்மை என்றால் இவனால அந்த குழந்தைய கொலை செய்ய முடியாது. இவனால அந்த குழந்தைய கொலை செய்ய முடியும் என்றால் சொன்னவங்க சொன்னது தப்பு. கரெக்டா புரியுதா? அவங்க என்ன சொல்றாங்க, பிறக்க போற அந்த குழந்தையின் காரணமாக உன்னுடைய மௌத்தாகும், உனக்கு ஆட்சி போன்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சொன்னது கரெக்ட்னு சொன்னா நடக்கும், நீ என்ன பண்ணாலும் நடக்கும். இல்ல உன்னால கொலை செய்ய முடியுதுன்னு சொன்னா அவங்க சொன்னது பொய் இல்லை, ஏன் அந்நிய தேவையில்லாம ஒரு குழந்தை நீ கொலை பண்ணிட்ட. புரியுதா? இது நடந்துட்டு இருக்கு. குழந்தை பிறந்த உடனே எடுத்து கொலை பண்ணிடுவாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இப்படியே நாம இந்த ஆண் குழந்தைகளை கொலை பண்ணிட்டு இருந்தா நம்முடைய வேலைகள் ஃபியூச்சர்ல யார் பார்ப்பாங்க? அப்போ இன்னும் மைனூட்டா பார்த்தாங்க, எப்போ அந்த குழந்தை பிறக்க போகுது. அப்போ ஒரு வருஷத்துல ஆட் ஈவன் இருக்குல்ல, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க ஆட் ஈவனுக்கு? ஆட் நம்பர், ஈவன் நம்பர். ஒற்றைப்படை, இரட்டைப்படை. ஒற்றைப்படையில பிறக்குமா இரட்டைப்படைக்குமான்னு சொல்லி கரெக்டா எக்ஸாக்டா பார்த்துட்டாங்க. அப்போ ஒரு வருஷம் குழந்தைகளை கொலை செய்ய மாட்டேன், இன்னொரு வருஷம் குழந்தை கொலை செய்வேன். எந்த வருஷம் குழந்தை கொலை செய்ய மாட்டேன்னு சொல்லி இருந்ததோ அந்த வருஷம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார். எந்த வருஷம் குழந்தை கொலை செய்யணுமோ அந்த வருஷம் தான் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கணும்னு சொல்லி விதி ஆக்குகின்றான். நமக்கு நாலாபுறத்திலிருந்து பிரச்சனை வருதுன்னு சொன்னா தெரிஞ்சுக்குங்க, ஏதோ பெரிய வெற்றி அல்லாஹ் தஆலா தரப்போகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் ஹாமிலா ஆயிட்டாங்க, கர்ப்பம் ஆயிட்டாங்க. கவலையா இருக்கு, கொலை பண்ணிடுவாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சொல்கின்றான், இல்ஹாம் என்று சொல்லுவாங்க வலிமார்களுக்கு, கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது, அந்த அளவுக்கு அந்த வயிறும் பெருசாவாது, யாருக்கும் தெரியாது. குழந்தை பிறந்ததுக்கு பிறகு நீங்க அதை வளர்த்துட்டே இருங்க. அப்படி ஒரு கால் உங்களுக்கு பிரச்சனை என்று தெரிந்தால் ஒரு பெட்டியில அந்த குழந்தையை வச்சு அந்த கடல்ல, நீல் நதியில போட்டுருங்க, நான் பாதுகாத்து திரும்பி கொடுக்கிற பொறுப்பு என்னுடையது. அதே மாதிரி 3 மாசம் வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பால் விட்டுட்டு இருந்தாங்க. ஃபிரௌனுடைய ஆளுங்களுக்கு தெரிஞ்சிச்சு இங்க குழந்தை இருக்குன்னு சொல்லி. செய்தி வந்தது, இன்னைக்கு செக் பண்ண போறாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ஒரு பெட்டியில மூசா அலைஹிஸ்ஸலாமை வைத்து, அந்த பெட்டியில கொஞ்சம் ஓட்டைகள் வைத்து மூச்சு வாங்குறதுக்காக, அம்மாவுடைய மனசு எப்படி இருக்கும்னு பாருங்க, அல்லாஹ்வுடைய செய்தி மீது எப்படி நம்பிக்கை இருக்கு. அந்த குழந்தையை எடுத்து அந்த நீல் நதியில போட்டுட்டாங்க. சகோதரிய சொன்னாங்க, மா இந்த குழந்தைய நீ அப்படியே பார்த்துட்டே போ, எங்கே இந்த பெட்டி போகுது, என்ன நடக்குது கொஞ்சம் பார்த்துட்டே இரு. அந்த குழந்தையோடைய பெட்டி போயிட்டே இருக்கு, அக்கா கூட அந்த சைட்ல இருந்து போயிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஆற்றல் பாருங்க. அல்லாஹ்வுக்காக நம்முடைய வாழ்க்கை, நாம அல்லாஹ் சொன்னபடி வாழ்றதுக்கு ஆரம்பிச்சா அந்த வாழ்க்கையோடைய டோட்டல் டிசைன் அல்லாஹ்வுடைய கையில இருக்கும். அம்மாவுக்கு தெரியாது குழந்தை எப்படி காப்பாற்ற போறேன்னு சொல்லி. அந்த குழந்தை போகுது, அந்த பெட்டி போய் ஃபிரௌனுடைய தோட்டத்துல அந்த ஆறு போகுது. கரெக்டா ஃபிரௌனுடைய தோட்டத்துக்கு முன்னால ஃபிரௌனும் அவங்களுடைய மனைவி பேர் என்ன? ஆசியா. இந்த ஆசியா, இந்த அம்மா கிபித்திங்க இல்ல, இவங்க பனி இஸ்ராயலுடைய பெண், அழகான பெண், பனி இஸ்ராயலுடைய பெண் சொல்லி ஃபிரௌன் அந்த பெண்ணுடன் அவருடன் திருமணம் முடித்தான். பிபி ஆசியா கூட உட்கார்ந்துட்டு இருக்கான் ஃபிரௌன். அந்த பெட்டி வந்துச்சு. ஃபிரௌன் ஆளுங்க போய் எடுத்தாங்க, என்ன பெட்டி இருக்கு? பெட்டி திறந்தா குழந்தை இருக்கு. ஃபிரௌன் சொன்னா கொலை பண்ணுங்க.
அப்ப அம்மா ஆசியா சொன்னாங்க, பனி இஸ்ராயலுடைய குழந்தை தானே உங்களுக்கு பிரச்சனை, இது எங்கேருந்தோ அல்லாஹ் தாலா எங்கேருந்தோ இந்த குழந்தை வந்து இருக்கிறது, நமக்கு பிள்ளை இல்லை, இந்த குழந்தை நம்ம வச்சுக்கிட்டா ஹுர்ரத்து ஐனின் லீ வலக், எனக்கும் உன்னுடைய என் கண்களுக்கும் உன் கண்களுக்கு அது குளிர்ச்சியாக இருக்கும் குழந்தை. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, ஒரு இந்த பெருமை இருக்கிறவங்க பாருங்க, அவங்களுடைய ஸ்டைல வேற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் நான் கீழே இருக்கேன்னு சொல்லி பேச மாட்டாங்க, அவங்க ஸ்டைல வேற மாதிரி இருக்கும். உன்னுடைய கண் குளிர்ச்சி எனக்கெல்லாம் கண் குளிர்ச்சி தேவையில்லை, அப்படிதான் ஆயிடுச்சு. அது சொல்லியிருந்தா ஆமீன் சொல்லியிருந்தா அவனுக்கும் கண் குளிர்ச்சியா மாறி இருப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றிக்கிட்டான். அப்போ அவனுக்கு இது பனி இஸ்ராயலுடைய குழந்தை இல்லைன்னு சொல்லி அந்த குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு பால் குடிக்கிறது இல்லை. ஃபிரௌன் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் பாருங்க, எதுக்கு அமைதியா இருந்துட்டான்னு சொன்னா, அந்த குழந்தை அந்த மாதிரி நூறானியத்தான குழந்தை இருக்கு. பார்த்த உடனே ஃபிரௌனுடைய மனசு கூட வந்துச்சு, இந்த குழந்தை கூட இருக்கணும்னு சொல்லி. குழந்தை பாலே குடிக்க மாட்டேங்குது. அது எத்தனை பெண்களை கூப்பிட்டா கூட குழந்தை பாலே குடிக்கிறது இல்லை. அப்போ இந்த சகோதரி இருக்காங்க பாருங்க, அக்கா, இவங்க அங்க மறிஞ்சு பார்த்துட்டே இருந்தாங்க. இவங்க சொன்னாங்க, ஒரு பெண் இருக்கு, அவங்க வந்தாங்கன்னா இந்த குழந்தை அவங்களுடைய பால் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரி கூப்பிட்டுட்டு வாங்க. அம்மா, மூசா அங்கே இருக்கிறார், ஃபிரௌனோட வீட்டுல பாதுகாப்பாக இருக்கிறார், யாரும் ஏதோ ஃபுல் ப்ரொடெக்ஷன்ல இருக்கிறாரு, யார் உங்களுக்கு கொலை பண்ண போறாங்களோ அல்லாஹ் அவங்களுடைய ப்ரொடெக்ஷன்ல நமக்கு வைப்பான். ஒரே ஒரு விஷயம், அந்த ஈமான் தான் இன்க்ரீஸ் ஆகணும். எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில இருக்கு, மற்றது எல்லாமே எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அம்மா வர்றாங்க. அம்மா அந்த தாய் குழந்தை வாங்கின உடனே அந்த குழந்தை பால் குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு. ஃபிரௌன் கேட்டான், எப்படிமா யாருடைய பாலும் குடிக்கல, உன் பால் மட்டும் எதுக்கு குடிக்கிறாங்க? அந்த அம்மா சொன்னாங்க, நான் ரொம்ப சுத்தமா இருப்பேன். சில பசங்களுக்கு சுத்தமானதுன்னு சொன்ன அர்த்தம் என்ன, ஈமானுடன் இருக்கின்றேன். சில பசங்க சுத்தமான பெண்களுடைய பால் தான் குடிப்பாங்க. அப்போ ஃபிரௌன் சொன்னா, சரி சரி சரி, உங்க வீட்டுல எடுத்துட்டு போங்க, இந்த குழந்தைய பால் குடிங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு டெய்லி 2 திர்ஹம் வந்துடும். குழந்தையும் வந்துச்சு, திர்ஹமும் வந்துச்சு, செக்யூரிட்டியும் வந்துச்சு, சேஃப்டியும் வந்துச்சு. இதான் அல்லாஹ் சொன்ன மாதிரி கொஞ்சம் நிக்கணும். அந்த நேரத்துல அந்த அம்மா பயந்துருந்தாங்கன்னா, இல்லைங்க கடல்ல போட்டா எப்படி, அதெல்லாம் தெரியாது, கடல்ல போட்டா முழுங்கிடும். அல்லாஹ் போட சொல்றான்னு சொன்னா யாருமே எதுவுமே ஆக மாட்டாங்க. என் பையனை ஆலிம் ஆக்குறேன்னு சொன்னா அவன் நல்லதா தான் வருவான். அல்ஹம்துலில்லாஹ் வந்திருக்காரு பாருங்க. ஆலிம் ஆக்கிட்டா நம்ம பையனுடைய ஃபியூச்சர் பிளாக்கும் ஆகாது, எதுவுமே ஆகாது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக இருக்கும். அல்லாஹ்வுக்காக நம்ம விடுறோம். இப்ப அந்த அம்மா பால் ஊற்ற காலம் முடிஞ்சதுக்கு பிறகு ஃபிரௌன்ட்ட திரும்பி கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபிரௌனோட வீட்டுல பிரின்ஸ் போல, பிரின்ஸுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க, ராஜகுமாரனாக மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழுகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு பிறந்ததுல இருந்து அவருடைய பொறுப்புகள் தெரியும். வலம்மா பலகா அஷுத்தஹு வஸ்தவா ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா. அவர் அவருடைய வாலிப வயதில் உச்ச கட்டத்தை அடைந்ததற்கு பிறகு முஃபஸ்ஸிரீன்கள் சொன்னாங்க, 30 வயது ஆனதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாரு, காலை நேரத்துல ஒரு தூக்கம் தூங்குவாங்க. அந்த தூக்கத்துக்கு பேர் என்ன, கைலூலா. அந்த கைலூலா ஒரு சுன்னத்தான ஒரு தூக்கம் இருக்குங்க. அந்த தூக்கம் என்னன்னு சொன்னா, சூரியன் உச்சத்துல வர்றதுக்கு கொஞ்சம் முன்னால அந்த ஒரு அரை மணி நேரம் தூங்கினா ஃப்ரெஷ் ஆயிடுவோம். யாரும் காலையில ஃபஜர் ஜமாத்தோட தொழுது இருக்கவங்களுக்காக 8 மணிக்கு 9 மணிக்கு 8 மணிக்கு எழுந்து பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போறவங்களுக்குலாம் கைலூலா இல்லை. இன்ஷா அல்லாஹ் ஒரு கால் நல்ல ஆட்சி இருந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய டே காலையில இருந்து ஆரம்பம் ஆயிடும். 11 மணி வரைக்கும் எல்லாமே கைலூலா பண்றதுக்கு போயிடுவாங்க. அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதெல்லாம் அந்த சுன்னத்தான முறைகள் எல்லாம் வந்துச்சுன்னா எந்த நோயும் இருக்காது. அப்போ கைலூலா நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் போவாரு. நாம இருந்தா ஃபிரௌனோட வீட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு யூடியூப் பார்த்துட்டு படுத்துட்டு இருப்போம் ஏசியில. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் பனி இஸ்ராயல்கள்கிட்ட போய் அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா அந்த தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்துட்டு இந்த சேவைகள் எல்லாம் அந்த நேரத்துல பண்ணிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 நபர்களை பார்த்தாங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் அவருடைய கூட்டத்தினர், இன்னொரு ஃபிரௌனுடைய கூட்டத்தை சார்ந்தவன். 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், ودخل فوجد فيها رجلين يقتتلان هذا من شيعتي وهذا من عدوه. இந்த சொன்னா, மூசா என்னை காப்பாற்றுங்க, அந்த ஃபிரௌனுடைய ஆள் எனக்கு இது பண்றான், நீ அடிக்காதப்பா அவருக்கு சொன்னா. நீ யாருன்னு சொன்ன உடனே இவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபவகஸஹு மூசா, ஒரு குத்துனாரு.
முடிஞ்சிச்சு வேலை. ஃபகதா அலைஹி, குர்ஆனோட சீக்வன்ஸ் பாருங்க. ஃபவகஸஹு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு குத்து குத்துனார். ஃபகதா அலைஹி, உடனடியாக போயிடுச்சு. சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாதா மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய வேலை. இதுல இருந்து என்ன புரிஞ்சிச்சு? தான் செஞ்சுட்டு ஷைத்தான் வேலை சொல்றாரா? இல்ல, இந்த மாதிரி நான் நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல ஷைத்தான் வந்து இவங்க 2 பேருக்கு சண்டை போட்டு விட்டு எனக்கு அங்கே வர வச்சு நான் அங்க போய் மாட்டிக்கிற மாதிரி சில ஷைத்தானுங்க பண்ணுவாங்க. நான் வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருப்போம். பிரச்சனை ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டு பிரச்சனை வந்துச்சு, நான் தேவையில்லாம தலையிட்டேன், இவன் வந்தா நான் குத்துனேன், இறந்துட்டா. கால ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி, என்னை படைத்த ஆள்பவனே நான் அநீதி செய்து விட்டேன், என்னை மன்னிப்பாயாக. ஃபகஃபரலா, அல்லாஹ் தஆலா மன்னிட்டான். நபிமார்களுடைய கண்ணியம் பாருங்க. ஒரே ஆயத்துக்குள்ள அல்லாஹ் தஆலா சொன்னா இந்த செயல் நடந்துச்சு, பாவம் மன்னிப்பு கேட்டாரு, நான் மன்னிச்சுட்டேன், அவ்வளவுதான். இனிமே நீ பேசக்கூடாது, மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பு பண்ணாரு சொல்லி முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். உடனடியாக ஆயத். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் அநியாயம் செஞ்சுட்டேன்னு சொன்னது அது பணிவு, அது அங்க அது அநியாயமா? அது அவன் வீக்கா இருந்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் மேல என்ன தப்பு இருக்கு? குத்துனா யாராவது இறந்துருவாங்களா? குத்துனா இறந்துவாங்க. கத்தி எல்லாம் எதுவுமே இல்லை. குத்துனா யாருமே மறைக்கலாம். நான் இருந்தா சொல்லுவோம் அல்லாட்ட, அல்லாஹ் ஏன் தப்பா இது, நான் குத்துனா. ஆனா நபியோட பணிவு பாருங்க. ரப்பி நான் வலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி ஃபகஃபரா, இனிமே பேசக்கூடாது. கால ரப்பி பிமா அன்அம்த அலைய ஃபலன் நகூன ஸஹீரல் லில் முஜ்ரிமீன், என் மீது நீ வந்து நிறைய கிருபைகள் செய்து உள்ளாய், இனிமே நான் அநியாயக்காரர்களுக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டேன். ஃபிரௌனுடைய வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இதான் முஃபஸ்ஸிரீன்களுடைய விளக்கம். அடுத்த நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து இருக்கிறார், என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. அந்த பனி இஸ்ராயேலுடைய ஒரு ஆள் இருந்தால, நேத்து சண்டை நடந்துச்சு, அதே ஆள் இன்னொருத்தர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாரு, இன்னக லகவியும் முபீன், நீ ஒரு மடத்தனமானவனா இருக்கிற, டெய்லி போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறிய, உனக்கு டெய்லி போய் காப்பாத்திட்டு இருக்கணுமா? அப்ப அந்த சண்டை நடக்கிறதுல அந்த ஆளை மூசா அலைஹிஸ்ஸலாம் இவன்ட்ட இது சொல்லிட்டு அந்த ஆளை அடிக்கிறதுக்கு, அந்த ஆளை பிடிக்கிறதுக்கு வந்தா, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர் என்ன நினைச்சிட்டான், இவனை அடிக்கிறாரு சொல்லி நினைச்சுக்கிட்டாங்க. புரியுதா? ஃபலம்மா நராதா யப்திஷா பில்லதி வதுல்லமா கால யா மூசா, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர், அதுரீது அன் தக்துலனி கமா கதல்த நஃப்ஸம் பில் அம்ஸ், நேத்து ஒருத்தரை கொலை பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு கொலை பண்ண போறீங்களான்னு சொல்லி வாய விட்டான். வாய விட்ட உடனே அந்த நபருக்கு தெரிஞ்சிச்சு, மூசா தான் கொலை பண்ணாரா, ஓட்டாம் ஃபிரௌன்ட்ட சொல்றதுக்காக. அப்ப அந்த நேரத்துல ஒரு நல்லவர் ஓடி வந்தார். வஜா ரஜுலும் மின் அக்ஸல் மதீனத்தி யஸா, ஊருடைய ஓரத்திலிருந்து ஒருத்தர் ஓடி வந்து சொன்னார், யா மூசா இன்னல் மலா யஅதமிருன பிக லியக்துலூகா, மக்கள் உங்களுக்கு கொலை செய்யறதுக்காக பிளானிங் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க இந்த ஊரை விட்டு மற்ற ஊருக்கு போயிடுங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியன் என்ற ஊரின் பக்கம் கிளம்பிட்டாரு. அங்க ஃபிரௌனுடைய ஆட்சி இல்லை. அந்த ஊருக்கு போய் நெருங்கினதுக்கு பிறகு 7 நாளா மூசா அலைஹிஸ்ஸலாம் எதுவுமே சாப்பிடல, பசியோட இருக்கிறாரு. அந்த ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தார். வலமா வரத மா மதியனா வஜதா அலைஹி உம்மத்தம் மினன் நாசி யஸ்கூன், அங்க மக்கள் தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. வவஜதா மின் தூனிஹிம் இம்ராத்தைனி ததுதான், 2 பெண்ணுங்க தன்னுடைய ஆடுகளை வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, காத்துக்கிட்டே இருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், ஏமா நீங்க எதுக்கு தண்ணி இது பண்ணல? இல்ல, எல்லா மக்கள் எடுத்துட்டு போனதுக்கு பிறகுதான் நாம எடுக்கணும். இல்ல, இன்னொரு கிணறு இருக்க, அது எடுக்கிறதுக்கு எங்கனால சக்தி இல்லை. அந்த கிணறு மீது ஒரு பெரிய கல் இருக்கு, பாறாங்கல் இருக்கு, அது எடுக்க முடியாது. எங்க அப்பா வயசானவர், எல்லா தண்ணி எடுத்ததுக்கு பிறகுதான் நாம மீதி இருக்கிற தண்ணி எடுப்போம். நபி எப்பவுமே உதவி செய்வார். தனியா போய் 7 நாள் பசியோட இருக்கிறாரு. அந்த பெரிய கல்லு ஒரு 10 பேர் இருந்தா கூட தள்ள முடியாது. அந்த கல்லை தள்ளி அந்த பெண்களுக்கு தண்ணீரை எடுத்து கொடுத்துட்டாரு. அந்த பெண்கள் போயிட்டாங்க. இப்போ இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துவா செய்றாங்க. பசிக்குது இல்ல, துவா கேட்கிற வகை பாருங்க. இன்னி ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலையா மின் கைரின் ஃபகீர். அல்லாஹு அக்பர். நம்முடைய ஈமானும் நபியோட ஈமான். பசிக்குது அல்லாஹ் சொல்லல, என்ன சொல்றார்? ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலையா மின் கைரின், நீ எனக்குன்னு சொல்லி எந்த ஒரு நல்லதை இறக்கி இருக்கிறாயோ
அது அந்த நல்லதின் பக்கம் எனக்கு இப்ப தேவை இருக்கு. எனக்கு நீ இறக்கிட்டாய், நீ எனக்கு கொடுக்கலன்னு சொல்லல, எனக்குன்னு சொல்லி நீ 7 நாள் என்னுடைய உணவு கொடுக்கணும்னு சொல்லி உன்னுடைய பொறுப்பு இல்ல, நீ எது எனக்காக இறக்கி இருக்கின்றாயோ அது எனக்கு இப்போ தேவையாக இருக்கு. வலிமார்கள் சொல்கிறார்கள், ஆலிம்கள் சொல்கிறார்கள், இந்த துவா கேட்டாலே போதும், இன்ஷா அல்லாஹ் நமக்கு எது தேவை இருக்கிறதோ அந்த தேவை நம்ம கண்ணுக்கு முன்னால் வந்துடும். நிறைய பேர் இந்த மாதிரி துவா கேட்டு வாங்கியிருக்காங்க. இவங்க அப்பா கிட்ட போனாங்க, போய் சொன்னாங்க, அப்பா எப்படிம்மா சீக்கிரமா வந்துட்டீங்க, ஒரு நல்லவர் வந்து நமக்கு உதவி பண்ணிட்டாரு, சரி கூப்பிட்டுட்டு வாங்க அந்த நல்லவரை. ஃபஜாஅத் இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யாஇன், அந்த இருவர்களில் ஒருவள் வந்தாங்க ஹயாவுடன். ஹயாக்கு என்னமா சொல்லுங்க, வெக்கத்துடன் வந்தாங்க. வந்து ஹாலத் இன் அபி யத்ஊக லியஜ்ஸியக அஜ்ர மா ஸகைத லனா, நீங்க வந்து நமக்கு தண்ணி இப்ப எடுத்து கொடுத்தீங்கல்ல, அதுக்கு கூலி கொடுக்கறதுக்காக எங்க அப்பா கூப்பிடுறாரு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கூலி வாங்குறதுக்காக போல, அந்த அப்பா யாரு தெரியும், ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அந்த நபியை சந்திக்கிறதுக்காக போறாங்க. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அந்த தக்வா நமக்கு கொடுக்கட்டும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த ஒரு செயல், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த இரையச்சம் நமக்கு தரட்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால அந்த பெண் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ காத்து அடிக்குது. காத்து அடிச்சா என்ன ஆகும், அந்த ஆடைகள் வந்து இதாகும், உடலுடைய தெரியும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தக்வா அல்லாஹ் நம்ம எனக்கும் தரட்டும், உங்களுக்கும் தரட்டும், நம்முடைய பிள்ளைங்களுக்கும் தரட்டும். இது தக்வா பெருகின்ற மாசம். இது 15 நாள் ஆயிடுச்சு, இன்னொரு 15 நாள் இருக்கு. நான் தான் துவா பண்ணிட்டு இருக்கேன், அல்லாஹ் இந்த வருஷமாவது எனக்கு தகுதி இல்லை, நீ ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாய் முத்தகி ஆகுறதுக்காக, வீணாக்கிட்டேன். இந்த தடவை அந்த வாய்ப்பை நான் எடுத்து முத்தகீன்களுடைய கடைசி வரிசையில எனக்கு நீ ஆக்கிட்டேன்னா நல்லா இருக்கும். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, மா பின்னாலேருந்து நடந்து வந்து எனக்கு வழி காமிங்க, ஏன்னா முன்னாலே நடந்தா என் பார்வைப்படுது. இப்படிதான் இருக்கணுமே தவிர நாம் வந்து நான் ரொம்ப தில் பாக் குருதே பாக், மனசு சுத்தம், நபியோடைய மனசு. மூசா அலைஹிஸ்ஸலாம் போனார்கள். போனதுக்கு பிறகு ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் சொல்றாங்க, ஆஹா இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு, எல்லாம் இப்படி நடந்துச்சு. மூசா ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இங்கே அவனுடைய ஆட்சி எதுவுமே இல்லை, நீங்க நிம்மதியாக இங்க இருக்கலாம். அப்போ ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, வாங்க சாப்பிடலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, நாம அல்லாஹ்வுக்காக எது செஞ்சோமோ அதுக்கு கூலி வாங்க மாட்டோம். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், இது கூலி இல்லை, நாம விருந்தாளி வீட்டுக்கு வந்தா அவருக்கு கவனிப்போம். இப்போ இங்கே சாப்பிடுறது, நீங்க என்னுடைய விருந்தாளியாக சாப்பிடுறீங்க, அந்த தண்ணி எடுத்து கொடுப்பதற்காக கூலி இல்லை. எடுத்த உடனே எனக்கு கேட்காதீங்க, நீங்க மட்டும் ஹதியா வாங்குறீங்களா ஜும்மா பயானுக்கு எல்லாம், அது கூலி இல்லை, இதுக்கு கூலி தர முடியாது, இதுக்கு கூலி தர முடியாது. ஹஸ்ரத்துக்கு வந்து ஏதாவது உதவி செய்யலாம். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இது கவனிக்கிறாரோ அதே மாதிரி தான் இந்த இமாமத்துடைய சேலரியும் சரி, ஜும்மா பயானுடைய இதெல்லாம் சேர்ந்தா இவருடைய வாழ்க்கை இருக்கு, இவர் ஆலிம் சாபா இருக்கிறாரு, இவருக்கு நாம உதவி செய்யறோமேன்னு தவிர அது கூலின்னு சொல்லி மட்டும் நினைச்சுக்காதீங்க. அது கூலி இல்லை, கூலினா வேணாம், இன்னிலிருந்து வேணாம், அது நாம கவனிக்கிறோம். ஹசரத் வந்து 5 வேளை நமக்காக தொழுவிக்கிறதுக்காக பள்ளிவாசலுக்கு வராரு, வேற எங்கேயோ ஒரு நாள் போக முடியல, அவருக்கு நாம நம்முடைய மஹப்பத்தா நம்ம கொடுக்கிறோமே தவிர அது ஹதியா, இது அல்லாஹ்வுக்காக தொழுவிக்கிறார். ஜுபைர் ஹசரத் 5 வேளை தொழுவிக்கிறது உங்க காசுக்காக இல்ல, அல்லாஹ்வுக்காக தொழுவிக்கிறார், அல்லாஹ்வுக்காக தொழுவிக்கிறார், அல்லாஹ்வுக்காக தொழுவிக்கிறார். நாம கொடுக்கறது என்ன, அவருக்கு நாம வந்து நம்முடைய மஹப்பத்தா ஹதியா கொடுக்கிறோம். அது சேலரி, அது சேலரின்னு சொல்லி பேர் சொல்றோம், ஆனா அது சேலரி இல்ல. அது புரிஞ்சிச்சா? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, நீங்க இங்க இருங்க, நான் உங்களுக்கு என்னுடைய 2 மகள்களில் ஒருத்தியே திருமணம் முடித்து கொடுப்பேன், ஆனா நீங்க என்கிட்ட வந்து 8 வருஷம் வேலை செய்யணும், எனக்கு தேவை. 10 செஞ்சா ரொம்ப நல்லது, உங்க இஷ்டம், நான் வந்து நல்லவனாக உங்க கூட இருப்பேன். அப்புறமா அந்த 8 வருஷம் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க 2 மகள்களில் ஒருத்தியே திருமணம் முடித்து கொடுத்தாங்க. அவங்களுடைய பேரு சஃபுரா அலைஹஸ்ஸலாம். நேரம் எனக்கு அனுமதிக்கவில்லை. எது நாம கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.